விஜய் வர்சஸ் அஜித் அப்படின்னு இருந்துச்சு. அது எப்படி விஜய் வர்சஸ் ரஜினிகாந்தா மாறுனுச்சு? இப்போ அஜித் கொஞ்ச நாள் ரேஸ் போயிட்டார்ல, படம் நடிக்கல. உடனே இவனுங்க யாரை போட்டி கூப்பிடுறது திரும்பி பார்த்து விஜய்க்கு வயசு என்ன? அவர் பிறந்த 2 வயசா இருக்கும்போது இவர் படத்துல ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்காரு. யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222க்கு கால் பண்ணுங்க. ஒரு சைடு அண்ணன் மேல எப்பயுமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அவருக்கு விஜய் சார் மேல பயங்கரமான வன்மம் இருக்கு. எனக்கு அதை பத்தி க்ளூலெஸ். அதனால தான் அவங்க பேசுறதுலாம் நான் பெருசா ரெஸ்பாண்ட் பண்றதே கிடையாது. இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய ஆள் தெரியுமானா, இது அதான் சொன்னேன், ஏதோ பார்த்து இவங்களே பார்த்து ஏதோ குலைச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. விஜய் வர்சஸ் அஜித் அப்படின்னு இருந்துச்சு. அது எப்படி விஜய் வர்சஸ் ரஜினிகாந்தா மாறுனுச்சு? இப்போ அஜித் கொஞ்ச நாள் ரேஸ் போயிட்டார்ல, படம் நடிக்கல. உடனே இவனுங்க யாரை போட்டி கூப்பிடுறது திரும்பி பார்த்து விஜய்க்கு வயசு என்ன? அவர் பிறந்த 2 வயசா இருக்கும்போது இவர் படத்துல ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்காரு. யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? 2 பேர் காம்பினேஷன் எங்களுக்கு பார்க்கணும். ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான். அகெயின் கமல் ரஜினியை நாங்கள் ஒன்றா பார்க்கணும். உண்மையிலே ஆல் தி பெஸ்ட் டு லோகேஷ். இப்போயே சொல்லிட்டாங்கண்ணே, போஸ்ட் பார்த்தீங்களா நீங்கள்? என்ன பெரிய உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் தளபதி வச்சு ஒரு படம் எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆனால் த்ரூஅவுட்டா இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைடு அண்ணன் மேலே எப்பயுமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அண்ணன் மேலே என்ன குற்றச்சாட்டு? அண்ணன் மேலே என்ன குற்றச்சாட்டுனா, அண்ணன் பயங்கரமான தீவிரமான ரஜினி ரசிகர்ப்பா. அது பெரிய குற்றச்சாட்டா? இருங்க, இன்னொன்னு சொல்றேன். தீவிரமான ரஜினி ஃபேனா இருப்பது குற்றமா? குற்றம் இல்லைண்ணே, அதுக்கப்புறம் வர்றதா குற்றமே. அவருக்கு விஜய் சார் மேல பயங்கரமான வன்மம் இருக்கு அப்படின்னு ஒரு லியோ டயத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து இப்போ உள்ள இன்டர்வியூ வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சில எனக்கு அந்த விஜய் மேல ஒரு வன்மம் இருக்குன்னீங்களா, அதை நான் கிளாரிட்டியோட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு விஜய் மேல வன்மம்? அது நான் மட்டும் சொல்லலைண்ணே, நம்ம கமெண்ட்ஸ்ல எடுத்து பார்த்தா ஆர்என்டி பண்ணும்போது முக்கால்வாசி பேர் விஜய் ரசிகர் தான் சொல்லியிருக்காங்க. விஜய் சார் மேல வன்மம் இருக்கு இவருக்கு, விஜய் சார் மேல வன்மம் இருக்கு. லியோ படப்பை பார்த்துருக்கிறேன். இந்த கமெண்ட் போடுறவங்களாம் எத்தனை வயசு இருக்கும்? என்ன ஒரு 25லேருந்து ஒரு 28 இருக்குமாண்ணே. சரி, நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு சொல்றேன். ஓகே, நீங்க எல்லாம் எப்போ விஜய் படம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? இப்போ உங்களை ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த படம் என்ன? ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த படமாண்ணே எனக்கு தெரிஞ்சு விஜய் படம் கில்லிண்ணே. கில்லி. நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த படம் நாளை தீர்ப்பு படம். இப்போ விஜய் நீரட்சியா நான் ரசிச்சனா? நான் தேவா, கோயம்புத்தூர் மாப்பிள்ள, நாளைய தீர்ப்பு, காதலுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் என்ன லவ் டுடே, இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள். லவ் டுடே பார்த்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, குஷி, நிறைய படங்கள், பிரியமுடன், இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டேவே பார்த்துருவோம். ஏன்னா எங்களுக்கும் விஜய் பிடிக்கும். நான்லாம் விஜய் ஃபேன். விஜய் ரசிக்காமலாம் இல்லை, நான் ரஜினி ஃபேன் தான். ஆனால் அதுக்காக விஜய் படம் பார்க்காமலாம் இல்லை, விஜய் படம்லாம் பிடிக்கும். இன்னும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனே சொல்கிறேன். நான் ரேடியோ மிர்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜய் சார் நிறைய படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வருவார். காவலன் படத்துக்கு வந்திருக்காரு, துப்பாக்கி படத்துக்கு வந்திருக்காரு, தலைவா படத்துக்கு வந்திருக்காரு. அப்படிலாம் வரும்போது நான் கூடவே தான் நிற்பேன். 1, அவருக்கு என்ன நல்லா தெரியும். 2, 3, துப்பாக்கி படம் பார்த்துட்டு வந்தோடனே நான் சொன்னேன், தீபாவளிக்கு வந்த ஒரிஜினல் துப்பாக்கி நீங்கள் தானே என்ன சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அவருக்கு விஜய் நண்பனில் வர மாதிரி ஒரு ஆர்ட் போட்டு வரைஞ்சி கையில் கொடுத்தோம். அது தெரியுமா உங்களுக்கு? விஜய் சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இன்வைட் பண்ணதுனால வந்தார். அவர் மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ்க்கு வந்தார். அவர் வந்தப்போ ஸ்டேஜில் என் பேரே சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சில்லாக்ஸ் பாட்டு ஷூட்டிங் நடக்கும்போது விஜய் சாரை பிரசாத் லேப் ஸ்டுடியோவில் போய் பார்த்து பொக்கே கொடுத்தேன். என்ன அது இதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. இது தெரியுமா உங்களுக்கு? இந்த விஜய் சாரை அதான் சொன்னல, இவங்களுக்கு வரலாறு தெரியாது. விஜய் சாரை நம்ம அவ்வளோ ரசிச்சிருக்கோங்கிறது தெரியாது. தெரி படத்தில் அந்த போலீஸ் கெட்டப் அந்த ஷாட் மட்டுமே நான் அவ்வளோ நேரம் திருப்பி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த விஜய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீரியஸாகவே பிடிக்கும். மெர்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் மொத்தாஜி அப்படின்னு வரல, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். யாரை கட்டி இப்படிலாம் பெட்டு கட்டினேன் அப்படின்னு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மெர்சல் பிடிக்கும். மெர்சல் 3 கேரக்டர் பிடிக்கும். மெர்சல் படம் பிடிக்கும். எனக்கு அவ்வளோ விஜய் படம் பிடிக்கும். எனக்கு விஜய்க்கும் எந்த விதமான வன்மமும் கிடையாது. இவங்களா அப்படி சொல்லிக்கிறாங்க, லியோ படத்தை கலாச்சிங்கன்னு. அது அந்த வீடியோவை திருப்பி ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது படம் போடுவதற்கு முன்பாகன்னு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். படத்தை போடாமன்னு சொல்லியிருப்பேன்.
அதுக்கு அர்த்தம் நீ படத்தை தான் கலாய்க்கிறேன்னு நீ நீங்கள் நினச்சிக்கிட்டா அதற்கு நான் பொறுப்பில்லை. அது தியேட்டரில் நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்காக போட்ட ஒரு வீடியோ. அன்றைக்கி எல்லாரும் இதே உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன். சிகாகோவில் அந்த படத்தை பார்க்குறேன். சிகாகோலேருந்து ஒஹாயோன்னு ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கேன். ஒஹாயோவில் ஒருத்தர் சொல்கிறார், ஏங்க நீங்கள் அவசரமாக ஓடுறீங்க, சாயங்காலம் லியோ போய் பார்க்கணுங்க, ஃபஸ்ட்டு ஷோங்க, நாம தாங்க வேர்ல்டே ஃபஸ்ட்டுன்னு அமெரிக்காவில் இருக்கிறதுனால ரசிகர்கள்லாம் அங்கே நம்ம ஓடி 8 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு விடிய காத்தால் ஃபஸ்ட் ஷோ வரும். நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு போய் பார்க்கணுங்கிறேன். அதுக்காக அப்படின்னாரு 6 மணி நேரம் ட்ரைவ் பண்ணோம். 6 hours டிரைவு ஒகாயோலேருந்து சிகாகோக்கு. அவ்வளோ வேகமாக வந்து இம்மீடியட்டாக தேட்டர் போகணுன்னு சொல்லி நேராக போய் தேட்டர் போகிறோம். அப்படி போகும்போது படத்தை போடணும்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக அலாம் வந்திருக்கு, எல்லோரும் வெளில வாங்கிட்டாங்க. வெளில வந்தோன்னே ஃபயர் இன்ஜின் வந்து செக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போனோம். உள்ளே போய்ட்டு படத்தை போட, என்னங்க படத்தை போடாமல் விஜய் ரசிகர்கள்லாம் உங்களோட சேர்ந்து படமாக வந்தால் என்ன ஷோ பண்ண சொல்கிறீங்க? இந்த முன்னாடி 3 ரோல் இருக்கவங்க காலையிலேருந்து விஜய் கொண்டாட்டம்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸு எல்லாம் பார்ட்டி அட்டன் பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க. அவனுக்கு தூங்கிடுவாங்க வழக்கம் போல். நான் தான் சொன்னேன், இவங்க இப்படியும் இவங்க 3ஆவது சீன் தூங்கிடுவாங்க. அவனுங்க எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு 3ஆவது சீன் தூங்கிடுவாங்க. இப்போ நம்ம தான் பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், இதில் வேறு ஃபயர் அலாம் தராங்க. எங்கள் ஊர்லேயாவது இன்டர்வலில் எழுந்து வெளில போகலாம், இங்கே இன்டர்வல் வேறு கிடையாது. அங்கே இன்டர்வல் கிடையாது, வெளில போக முடியாது. அதுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பான். நமக்கு ஒரு வார்னிங் வந்தது, நம்ம அதிலே உஷாராக இருக்கணும்னு. இதை தான் சொன்னதுக்கு நீங்கள் லியோ படத்தை கலாச்சிட்டீங்க. லியோ படத்தை போகிறதுக்கு முன்னாடி எப்படிப்பா அந்த படத்தை கலாய்க்க முடியும்? லாஜிக்கே இடிக்குது நீங்கள் சொல்கிற சோக்கால் லாஜிக்கு. இவங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுப்பா. நான் வந்து இவங்களாம் நினச்சிக்கிறாங்க நான் விஜயோட ஆப்போசிட்டு. இவங்களுக்கு தெரியாத விஷயம் அதான் சொன்னேன். விஜய் சார் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது சிஐடி நகரில் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாட வருவார். இந்த கதை பாதி பேர் தெரியாது. இதெல்லாம் பர்சனல், இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து அப்போ ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாட வருவார். அப்போ இருந்த விஜயும் தெரியும், ஜோசப் விஜயும் தெரியும். சரிங்களா? ஒரே ஒரு பேட்டிங்கில் ஒரே ஒரு தடவைன்னு அவங்களோட சீனியர்கிட்ட கேட்டுருப்போம். நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்ருப்போம். எல்லாம் ஏரியா மேட்ஸ். அப்போயே தெரியும். அதுவும் தெரியும். ஷோபா மேம் வந்து விஜயை மேலே கொண்டு வரதுக்காக எத்தனை படங்கள் எடுத்துகிட்டு எவ்வளோ தடவை ரெஸ்பான்ஸ் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்கள்லாம் சின்ன பசங்களாம் பிடிச்சிருக்காடான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாகவும் பேசியிருக்காங்க எல்லாரோடையும். சச் அ நைஸ் கை விஜய். இதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ அவங்க ஃபேன்ஸ் ஏன் அப்படி பேசுகிறான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி க்ளூலெஸ். அதனால தான் அவங்க பேசுறதுலாம் நான் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதே கிடையாது. இது சம்மந்தமும் இல்லை. லியோ படம் இப்போ ஒன்றும் ரிலீஸும் ஆகலை. எங்கேயோ போகிற ஓனான் எடுத்து வேட்டியில் விட்ட கதை இது. அதாவது என்னென்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில் வரோம்ல, ஏன்டி இப்படி பண்ண, நீங்கள் மட்டும் என்ன போன மாதம் வியாழக்கிழமை ஒன்று பண்ணீங்களே அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அது வந்து இந்த பட்டிமன்றத்தில் காமெடியாக வரும், அந்த மாதிரி காமெடி பொண்ணு போயிட்டுருக்குது. இப்போ இவனுங்களே அது மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாரபட்சம் இல்லாமல் லேடிஸும் சேர்ந்து பயங்கரமாக திட்டுறாங்க. தாய்க்குளங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதுதான் நான் கேட்குறேன். என்னன்னா ஏன்னா விஜய் வர்சஸ் அஜித் அப்படின்னு இருந்துச்சு. அது எப்படி விஜய் வர்சஸ் ரஜினிகாந்த் தான் மாறுனுச்சு. இப்போ அஜித் கொஞ்ச நாள் ரேஸ்க்கு போயிட்டார்ல, படம் நடிக்கல. இப்போ உடனே இவனுங்க யாரை போட்டி கூப்பிடுறது திரும்பியும் பார்த்தோன்னே இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. சரி, யாருமே போட்டி எல்லாம் கிடையாது. யாருக்கு யார் போட்டி? எப்பா இவர் 50 years கொண்டாடிட்டு இருக்காரு. ஓகே, விஜய்க்கு வயசு என்ன 40 எவ்வளோண்ணே? 50 என்ன? அவர் 51 52 அவர். ஆமாம். அவர் பிறந்த 2 வயசுல இருக்கும்போது இவர் வந்து 50 வயசு. அவர் 50 வருஷம் படத்தில் மட்டும் இருக்கார். அவர் பிறந்த 2 வயசாக இருக்கும்போது இவர் படத்தில் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துருக்காரு. யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? தளபதிக்கு தனி ஸ்டைலு, அதான் அவர் தனி ஸ்டைலில் அவர் பண்ணுறாரு. அதை விட்டுருங்க. அது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரசிக்கிறாங்க, எல்லாருக்குமே பிடிக்குது. அதை நான் இல்லைன்னே சொல்ல, குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தப்பே கிடையாது. அது அவங்க எங்கள் பீரியட் சூப்பர் ஸ்டார். இவர் யார் தெரியுமா, இவர் பெரிய ஆள் தெரியுமானா, இது வந்து அதான் சொன்னேன், ஏதோ பார்த்து இவங்களே பார்த்து ஏதோ குலைச்சிக்கிற மாதிரி இருக்குது. சரி விட்டேன். அதுதான் இப்போ அதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. எப்போ இது மாறுனுச்சு டோட்டலாக டைவெர்ட் ஆகினா, அதான் ஏதோ சொன்னாங்க, ஏதோ கபாலி படம் வந்தப்போ அந்த பக்கம் தெரி படமோ ஏதோ ஒரு 200 நாள் ஓடிச்சு. இது வந்து கபாலி வந்து 100 day ஓடிச்சு. இப்போ இனிமேல் அடுத்த யார் சூப்பர் ஸ்டார் இல்லை, இனி அடுத்து யார் தளபதின்னு தான் பார்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் சொன்னாங்க அப்படின்னாரு. அதெல்லாம் ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் அது. ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெரிய யோசிக்கிறதே கிடையாது. நான் ஒரு ரஜினி ஃபேனாகவே சொல்கிறேன், ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் இஸ் சூப்பர் ஸ்டார்.
அவரை டச் பண்ணுறதுக்குலாம் யாரும் கிடையாது. இன்னொருத்தர் பிறக்கவும் முடியாது, பிறந்தாலும் பண்ணவும் முடியாது. எழுதி வேணாலும் வச்சுக்கோ, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன், அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேண்ணே. அவங்க உங்களுக்கு தனி கேடர் இருக்குப்பா. தலைனா அது அஜித் மட்டும்தான். அதான் அவர் சொல்லியிருக்காருல, அவரே தானே மேடையில் சொன்னார், தலைனா அஜித் தான், சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தானே அவர் தான் சொன்னார்ல. அதான் உண்மை, அவ்வளோதான். அதாவது அவங்கவுங்க தனித்தனி ஆளுங்க. அவங்க இதை இவங்க டச் பண்ண முடியாது, இவங்க தான் அவங்க டச் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஏன் இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் வந்து ரஜினி சார் வந்து நம்ம வெங்கட் பிரபு வந்து அஜித்துக்கு அப்படின்னா அட்டிக்கிறாங்க, கிளாப்ஸ் பிக்கிறாங்க. எல்லாரும் ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஆமாம். அப்போ ரஜினி சாரே பார்த்து என்ஜாய் பண்ணார். நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாவே அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாரு. இஸ் என்ஜாயிங். அந்த மாதிரி ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்க முடியுமா? இன்னொரு ஸ்டாரை பற்றி சொல்லும்போது கை தட்டுறாங்க. இஸ் என்ஜாயிங், இஸ் என்ஜாயிங், இஸ் வெல்கமிங். அந்த பக்குவம் உங்களுக்கு எப்பயாவது வந்ததுன்னா சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பாண்ணே. அடுத்து மறுபடி வந்து இப்போ ஒரு பஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டார் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் நடித்தா நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக வந்து நானும் பார்த்தேன். உண்மையான எனக்கு என்னன்னு தெரியல. அது வந்து இவங்க உண்மை மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இட்ஸ் லோகேஷ் கனகராஜோடைய அஃபிஷியல் ட்வீட்லேயோ இல்லை ஆர்கேஎஃப்ஐயோட அஃபிஷியல் ட்வீட்லேயோ இல்லை ரெட் ஜெயிண்டோட அஃபிஷியல் ட்வீட்லேயோ அது இன்னும் வரல. அது வந்தோன்னா அதை டிசைட் பண்ணலாம். பட் தட்ஸ் அ குட் திங். அவர் வந்து போட்டிருக்காரு ஒரு 2 ஏஜிங் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஒரு கேங்ஸ்டராக கமல், இந்த பக்கம் ஒரு கேங்ஸ்டராக ரஜினின்னு சொல்லி. நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்து நல்லா இருந்தது. அதான் சொன்னேன்ல, ரஜினி சார் சொன்ன மாதிரி தான். இவர் எங்கே உலகநாயகனை கூட்டு வந்து வர சொல்லிட்டு நான் அப்படியே மிதக்கிறேன் அப்படின்னு வரல, அந்த மாதிரி தான். இப்போ நாங்கள்லாம் மிதக்கிறோம் அப்படின்னு வரல. ஸோ எங்களுக்கு அந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால் அதுக்கு வி ஆர் ஆல் வெயிட்டிங். நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லபடியாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஏன்னா வந்து ரஜினி சார் எல்லா மேலேயும் சொல்கிறது தான், வில்லன்னா பிரச்சனையே கிடையாது, இஷ்டத்துக்கு போட்டு அடிக்கலாம் வைக்கலாம் அப்படிலாம் வந்து அதை ரசித்து பண்ணக்கூடிய ஆளாக சொல்லுவாப்புல. இந்த ஒரு மேபி இந்த ஒரு படம் இருந்துச்சுன்னா அதில் யார் ஹீரோவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே வில்லன் தான் அவங்க சொல்லிட்டாங்களே படத்துலேயே. 2 பேருமே கேங்ஸ்டர்ஸ். 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ். அந்த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸை ஒரே ஸ்டோரியில் கொண்டு வர போகிறாரு. தட்ஸ் அ வெரி ஒரு யூனிவர்சல் ட்ரை. அது மட்டும் நடந்ததுன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் 2 பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக லோகேஷ் அவரால் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியுமாண்ணே? ஏன்னா 2 பெரிய தலைக்கட்டு அப்படிங்கும்போது இந்த சைடு சூப்பர் ஸ்டார், இங்கிட்ட உலகநாயகன். லோகேஷ் நல்லா தானே இருக்காரு, அவர் என்ன ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண? இல்லைண்ணே, பெரிய ஸ்டார்ஸ் 2 பேர் உள்ளே போகும்போது அது பயங்கர ப்ரெஷராக இருக்கும்ல, அவங்களை ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஃபேஸ் கொடுக்குறது. இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் அ பிக் ஸ்டார்ஸுங்கிறத லோகேஷே சொல்லிட்டார். ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் வரணும், கமல் சார் வரணும், ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ இருக்கிற ஒரு டெக்னீஷியன் தான் மதிப்பாங்க. சூப்பர் ஸ்டார்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பார். நான் செட்டில் பார்த்துருக்கேன், நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்துருக்கேன் சூப்பர் ஸ்டார் எப்படி இருப்பார், எப்படி நடந்துப்பார் அப்படின்னு. வெரி நைஸ் பர்சன். கமல் சாரும் அதே மாதிரி தான். அவங்களாம் பார்த்துட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து. ஓகே இது பண்ண போகிறீங்களா, சரி ஓகே வாங்க, இது என்ன மாதிரி கேமரா, அது ஓகே இது என்ன புது டெக்னிக்கா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த புது டெக்னிக் என்ன, அவர் மோஷன் கண்ட்ரோல்லாம் அவர் ஆரம்பித்தது தான். மோஷன் கேப்சரிங் இதெல்லாம் ஆளாக வந்தான்ல ஃபஸ்ட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் அந்த இதில் விஸ்வரூபத்தில் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ராட் டக் டக் டக்குன்னு ஒன்று காமிச்சாங்க. இதெல்லாம் அவர் பண்ணது, அவர் யூஸ் பண்ணது டெக்னாலஜியே கிடையாது. ஸோ இவர் பண்ணாத ஸ்டைலே கிடையாது, அவர் நடிக்காத நடிப்பே கிடையாது. இப்போ என்ன புதுசாக போய் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிலாம் கிடையாது. சும்மா அந்த 2 பேர் காம்பினேஷன் எங்களுக்கு பார்க்கணும், ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் அது. எகெயின் கமல் ரஜினியை நாங்கள் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னால அதுதான் அது. அந்த மூமெண்ட் கண்டிப்பாக நடந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. உண்மையிலே ஆல் தி பெஸ்ட் டு லோகேஷ் இஃப் த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு டேக் ஆஃப். கண்டிப்பாக நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதோட ஃபயர் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகே, அப்பயும் ஏதாவது எதிர்ப்பு சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியாதுப்பா. அதாவது அந்த படம் வரும்போதும் திருப்பி எல்லாரும் வந்து இது இந்த படத்தோட கலெக்ஷன் கம்மியாக இருந்தது, அந்த படத்தோட கம்மியாக இருந்தது. இப்போயே சொல்லிட்டாங்கண்ணே, போஸ்ட் பார்த்தீங்களா நீங்கள், என்ன பெரிய உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் தளபதி வச்சு ஒரு படம் எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு போஸ்ட் வந்துச்சு. ஒருத்தர் அதாவது என்னன்னா எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். அவர் என்னன்னா அவர் ரேஸுக்கு போயிடுறாரு, அக்டோபர் மாதம் வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் அடுத்த படம் பூஜைன்னு இருக்காங்க. அது ஒரு பக்கம் யோசிச்சுனாரு. இன்னொரு பக்கம் இவர் என்னன்னா தளபதி என்னன்னா நான் அரசியலுக்கு போயிட்டேன், இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்ட்டார். இது எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? அது 2 பேரும் அவ்வளோ பெரிய மாஸ் ஸ்டார்ஸ். நான் தான் சொன்னேன், உங்களை யாருங்க நடிக்க வேணாம்னு சொன்னான். இதுதான் என்னுடைய லாஸ்ட் படம். நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நிறையா படம் நடிக்கணும், 2 பேருமே நடிக்கணும்.
நீங்கள் வேணால் பப்ளிக் லைஃப்பில் இருங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இது, நாங்கள் அரசியலில் இருக்கோம் அப்படிங்கிறது. பட் படம் நடிக்கிறது நல்லது, மார்க்கெட்டை தான்ப்பா நல்லது. இட்ஸ் அ லெகசி. ஒரு அதாவது என்னென்னா ஒரு வியாபாரத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா கிளிட்ஸுங்கிற உங்கள் சேனல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து யூடியூப்பை ஒரு லெவலுக்கு நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்கன்னு வரைக்கும் தெரியும். ஏன்னா முதல்ல இந்தியா கிளிட்ஸ் வந்து நாங்கள்லாம் ப்ரெஸ்ஸில் இருந்தோம், ரேடியோ மிர்ச்சியில். இன்டர்நெட் மீடியமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, இன்டர்நெட் மீடியத்தை ப்ரெஸ் மீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பர்மிஷன் வாங்கி 3 சேனல்கள் நாங்கள் ஒரு நிமிஷம் அந்த இன்டர்வியூ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு நாள் இருந்தது அன்றைக்கி. இன்றைக்கி அப்படியா? இன்றைக்கி டாப்பில் இருக்கீங்க. ஸோ த லெகசி ஹஸ் க்ரோன். அதாவது யூடியூப் மீடியத்தை கொண்டு வந்து அப்படி வச்சு நிறுத்திருக்கீங்க இந்தியா கிளிட்ஸில். ஓகே, அடுத்து வர்றவங்களாம் என்ன பண்ணோம், சார் இந்தியா கிளிட்ஸ் மாதிரி ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னு ஃபாலோ பண்ணணும். போதும் சார் யூடியூப் அப்படின்னு வந்தீங்க, அந்த லெகசி பிரேக் ஆகிடும். ஒரு வியாபாரத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திருக்கீங்க, அதை நாங்கள்லாம் கண்டினியூ பண்ணோம் அப்படின்வாங்கல்ல, அதுதான். அது சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ரஜினி சார் வந்து நீ வேர்ல்டு லெவலில் மார்க்கெட்டுக்கு வந்து நிறுத்தியிருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் படம் நடிக்க மாட்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்று. சிவகார்த்திகேயன் இப்போ தான் வந்துட்டுருக்காரு, திருப்பி சிவகார்த்திகேயன் வந்து இத்தனை படங்கள் நடித்து அவர் ஸ்டார் ஆகி அந்த லெகசியை திருப்பி கொண்டு வரணும். அது எனக்கு வருத்தமாக இருக்குது, உண்மையாக சொன்னால் அது வருத்தமாக இருக்குது. நீங்கள் பப்ளிக் லைஃப்பில் இருங்க, பட் விஜய் சார்லாம் படம் நடிக்கணும், நிறையா படம் நடிக்கணும், நிறையா ரசிகர்கள் என்டர்டெயின் பண்ணணும். அதுவும் ஒரு பங்கு, பெரிய பங்கு. பட் அது பண்ணலைன்னு அவர் சொல்லிட்டாரு. அது ஸ்டாண்டர்டா இல்லை அது பின்னாடி வந்து நான் அடுத்த படம் கமிட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி. கண்டிப்பாக பார்ப்போண்ணே. ரொம்ப அழகாக கேட்ட கேள்விகளாக ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப அழகாக வந்து அழகாக பேசுனீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னதுனாலே நான் நன்றி தெரிவிச்சேன். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222க்கு கால் பண்ணுங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.